வசனம் வாழ்வளிக்கும் நீரை வசனமே. இறையேசுவில் எனது அருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இறையேசுவின் சமாதானமும் மகிழ்ச்சியும் அன்பும். இன்று நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய இறை சிந்தனையானது அன்னை மரியாள் பராமரிப்பின் தாய் என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய வாசகமானது யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 வசனம் 1-11 வரை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அன்னை மரியாளானவள் கானாவூர் திருமணத்தில் அற்புதத்தை நிகழ்த்த காரணமாயிருந்தது என்பது நம்ம எல்லோருக்கும் தெரிந்ததே. அது எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை தான் இன்று நாம் சிந்திக்க இருக்கிறோம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 வசனம் 1-11. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நிகழ்ந்தது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சை ரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மைச் சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்பொழுது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் சொன்னார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சை ரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மணமகனை கூப்பிட்டு, எல்லோரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர். யாவரும் விருப்பம் போல குடித்த பின்தான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அருமடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்புக்குரியவர்களே, இந்திய வாசகமானது நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? முதல் அற்புதம் நிகழ அன்னை மரியாள் காரணமாக இருந்தாள். அன்னை மரியாளுடைய பணி எவ்வாறு இருந்தது? பராமரிப்பின் பணியாக இருந்தது. அன்னை மரியாள் எல்லோரையும் பராமரித்து கொண்டிருப்பவளாக இருந்தாள் என்பதற்கு இந்த ஒரு நிகழ்வானது நமக்கு ஒரு சாட்சியமாக விளங்குகிறது. பராமரிப்பினுடைய நிலைகளாக 3 நான் பார்க்கிறேன். முதலாவது பீயிங் தேர், உடனிருத்தல். இரண்டாவது பீயிங் அவேர், உணர்ந்திருத்தல். மூன்றாவது அண்ட் கேர், நிறை கொணர்தல் என்று 3 நிலையாக நான் பார்க்கிறேன். முதலாவது பீயிங் தேர், உடனிருத்தல். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 2 வசனம் 1. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தாள். இயேசுவின் தாய் அங்கு அழைக்கப்பட்டிருந்தாளா இல்லையா என்பது நமக்கு அங்கு தெளிவாக இல்லை. ஆனாலும் அங்கு உள்ள வசனத்தின்படியே நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இயேசுவின் தாய் அங்கு இருந்தாள். அதைத் தொடர்ந்து நாம் வாசிக்க கேட்கும்போது இயேசுவின் சீடரும் இயேசுவும் அழைப்பு பெற்றிருந்தனர். அந்த திருமணத்திற்கு அன்னை மரியாள் சென்றிருக்கிறாள். அழைப்பு இருந்ததோ அழைப்பு இல்லையோ அங்கு செல்கிறாள். அதுதான் உடனிருத்தல். உடலோடு இருக்கிறாள். அடுத்ததாக வெறுமனே உடலோடு அங்கு இல்லை, வெறுமனே அங்கு இல்லை, மாறாக இயங்கிக் கொண்டிருக்கிறாள். எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறாள்? அங்கு நடந்த திருமண பந்தியின் போது அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அங்கு இலை பரிமாறுவதாக இருக்கலாம், உணவு பரிமாறுவதாக இருக்கலாம், நீர் கொண்டு வந்து வைப்பதாக இருக்கலாம் என்று இயங்கிக் கொண்டிருக்கிறாள். இயங்கிக் கொண்டிருந்த அவளுக்கு தான் அங்கு குறை தருகிறது. ஆக
பராமரிக்க வேண்டும் என்று வந்துவிட்டோம் என்றால் முதலாவது நாம் செய்ய வேண்டியது என்ன? நாம் அங்கு இருக்க வேண்டும். அன்னை மரியாள் அங்கு இருந்தால் தான் என்ற அகந்தை இல்லாமல், நான் அழைக்கப்படவில்லையே, நான் ஏன் செல்ல வேண்டும் என்ற ஒரு கர்வம் இல்லாமல், திருமணம் என்று ஒன்று இருந்தால் அந்த திருமணத்திலே உதவி தேவைப்படும், அந்த உதவிக்கு நானும் ஒரு ஆளாக அங்கு இருக்க வேண்டும் என்று உணர்ந்தவளாய் அவள் அங்கு இருக்கிறாள். இதுதான் பராமரிப்பினுடைய முதல் நிலை, பீயிங் தேர், உடனிருத்தல். உடனிருக்கும்போது நாம் இயங்க ஆரம்பித்து விடுவோம். இயங்கும் போது என்ன நடக்கும்? அங்கு நடக்கக்கூடிய குறைவை உணர ஆரம்பிப்போம். உணர்ந்திருத்தல், இது இரண்டாவது நிலை. பீயிங் அவேர், உணர்ந்திருத்தல். அன்னை மரியாள் இயங்கிக் கொண்டிருந்தால் அந்த திருமணத்தில் இயங்கிக் கொண்டிருந்த போது அங்கு அவளுக்கு குறை தெரிகிறது தன் கண்களுக்கு. எவ்வாறு? அங்கு ரசம் தீர்ந்து விட்டது என்ற ஒரு குறை அவள் கண்களுக்கு தெரிய வருகிறது. இதுதான் உணர்ந்திருத்தல். உணர்ந்த பிறகு என்ன செய்கிறாள் அவள்? இரண்டு விஷயங்களை செய்யலாம். ஒரு விஷயத்தை உணர்ந்த பிறகு, ஒரு குறையை உணர்ந்த பிறகு இரண்டு விஷயங்களை செய்யலாம். ஒன்று ஊதி பெரிதாக்குதல், இரண்டாவது அந்த குறையை நிவர்த்தி செய்தல். வழக்கமாக நாம் எல்லோரும் செய்வது என்ன? ஒரு திருமண பந்தியிலே உணவு தீர்ந்து விட்டது என்று சொல்லிவிட்டோம் என்றால், தெரிய வந்தது என்றால் உடனே ஊதி பெரிதாக்கி விடுவோம். என்ன கல்யாணம் நடத்துகிறாங்க, சோறு கூட போட முடியலையா இவங்களுக்கு என்று நாம் திட்ட ஆரம்பித்து விடுவோம். குறையை ஊதி பெரிதாக்குவோம். அன்னை மரியாளும் அவ்வாறு செய்திருக்கலாம். அங்குதான் அன்னை மரியாள் தனித்து நிற்கிறாள், உயர்ந்து நிற்கிறாள். குறை உணர்ந்த அன்னை மரியாள் என்ன சொல்கிறாள்? அதை எடுத்துச் செல்கிறார். யாரிடம் எடுத்துச் செல்கிறார்? யார் இந்த குறையை நிவர்த்தி செய்ய முடியுமோ அவரிடம் எடுத்துச் செல்கிறார். ஆக குறையை ஊதி பெரிதாக்க மனமில்லாத அன்னை மரியாள் அந்த குறையை களைவதற்கு யாரிடம் எடுத்துச் சென்றால் அது நடக்கும் என்று உணர்ந்தவளாய் தன்னுடைய மகனிடம் எடுத்துச் செல்கிறார். இதுதான் குறை உணர்ந்தல். குறை உணர்ந்து அதை நிவர்த்தி செய்ய முற்படுதல். நிவர்த்தி செய்ய முற்படும் போது மூன்றாவது நிலைக்கு நாம் வந்து விடுகிறோம். அண்ட் கேர், நிறை கொணர்தல். நிறை கொணர்தல். அன்னை மரியாள் இந்த பிரச்சனையை தானாக முடிக்க முடியும் என்று நினைக்கவில்லை. மாறாக என்னால் முடியாது, என் மகன் இறைமகன், அவனால் முடியும் என்று சொல்லி அவனிடம் எடுத்துச் செல்கிறார். மகனே, திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. அதிகாரம் 2 வசனம் 5 நாம் படிக்க கேட்கிறோம். அதற்கு இயேசுவினுடைய பதில் எவ்வாறாக இருந்தது? அதையே என்னிடம் சொல்கிறீர், எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார். ஆனாலும் அன்னை மரியாளுக்கு தெரியும், என் மகனுக்கு நேரம் வந்துவிட்டது, அவனால் மட்டுமே இந்த குறையை நிவர்த்தி செய்ய முடியும் என்று உணர்ந்த தாய் பந்தி பரிமாறுவரிடம் சொல்கிறார், அவர் சொல்வது படி செய்யுங்கள் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு அவர் நகர்ந்து செல்கிறார். அங்கு அற்புதம் நிகழ்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? நாம் இருக்க வேண்டும், எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு இருக்க வேண்டும், உடன் இருக்க வேண்டும், இயங்கிக் கொண்டிருக்க வேண்டும். அவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கும் போது குறைகள் நம் கண்களுக்கு தெரிய வரும். அவ்வாறு குறை கண்களுக்கு தெரிய வரும்போது அதை ஊதி பெரிதாக்காமல் அதை களைய முயற்சி செய்ய வேண்டும். அங்கு களைய முயற்சி செய்யும்போது அங்கு நிவர்த்தி நான் கொண்டு வர வேண்டும். நிவர்த்தி என்னால் கொண்டு வர முடியுமா? என்னால் கண்டிப்பாக முடியாது. யார் கொண்டு வர முடியுமோ அவரிடம் நான் எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற ஒரு அழகான செய்தியை அன்னை மரியாள் இன்று நமக்கு கொடுக்கிறார். ஒன்றாக பார்த்து வருவோம். எப்படியெல்லாம் அன்னை மரியாள் மீட்பின் திட்டத்திலே உடன் இருந்தால், மீட்பின் திட்டத்திலே எவ்வாறு உடன் நடந்தால், உணர்ந்திருந்தால், எவ்வாறு குறையை நிவர்த்தி செய்தாள் என்பதை நாம் பார்த்தோம் என்றால், முதலாவதாக அன்னை மரியாள் 12 வயதிலே இயேசுவை தொலைத்து விடுகிறார் தேவாலயத்தில். 3 நாட்களாக தேடி கண்டுபிடித்த பின்பு இயேசுவை தேடி வந்தார்கள். இயேசு அறிஞர்கள் மத்தியிலே வினவுவதுமாக, அவர்களுக்கு பதில் சொல்வதுமாக அந்த ஒரு காட்சியை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அப்பொழுது இயேசுவிடம் வந்து, மகனே, இப்படி செய்து விட்டாயே, உன்னை தேடிக்கொண்டு நானும் உன் தந்தையும் 3 நாட்களாக அலைந்து கொண்டிருந்தோமே என்று சொன்னபோது, என்னை ஏன் தேடினீர்கள் என்று கேட்கிறார். அதற்கு அன்னை மரியாள் எதுவுமே சொல்லவில்லை, அமைதியாக விடுகிறாள். அதுதான் உடனிருத்தல். என் தந்தையின் இல்லத்திலே நான் இருக்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியாதா என்று அடுத்த கேள்வியை இயேசு முன்வைக்கிறார். அப்பொழுதும் அன்னை மரியாள் அமைதியாக இருக்கிறார். எதுவும் எதிர்த்து பேசவில்லை.
துடுக்காக தன் மகன் பேசுகிறானே என்று கடிந்து கொள்ளவில்லை. மாறாக அனைத்தையும் மனதில் இருத்தி தியானித்து கொண்டிருந்தாள். இதுதான் உடன் நடத்தல். தன் மகனோடு 12 வயதில் உடன் நடக்கிறார். அதன் பிறகு என்ன நடக்கிறது? இந்த கானாவூர் திருமணம். இந்த கானாவூர் திருமணத்தில் அதே போல முதல் அற்புதம் நிகழ மகனிடம் எடுத்துச் செல்கிறார். அந்த திருமணத்தில் உடன் இருக்கிறார், மகனோடு உடன் நடக்கிறார், மகனால் செய்ய முடியும் என்று நம்புகிறாள். அதை எடுத்துச் செல்கிறார். அப்பொழுதும் தாயே, எனது நேரம் இன்னும் வரவில்லை என்ற ஒரு துடுக்கான ஒரு வசனத்தை முன்வைக்கிறார் இயேசு. அப்பொழுது மனம் தளராமல் என் மகனால் முடியும் என்ற ஆழ்ந்த விசுவாசத்தோடு அவர் சொல்வதுபடி செய்யுங்கள் என்று உடன் நடந்து கொண்டே இருக்கிறார். அதன் பிறகு என்ன ஆகிறது? இயேசு தன்னுடைய பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது வீட்டுக்கு திரும்பாமல் நிறைய நாட்கள் மக்களோடு பணி செய்து கொண்டிருந்த அந்த வேளையிலே மகனை தேடி ஓடி வருகிறார். அப்பொழுது தாய் உனக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்ற செய்தி இயேசுவுக்கு சொல்லப்பட்ட போது அவர் என்ன சொல்கிறார்? யார் என் தாய், யார் என் சகோதரன்? இறை வார்த்தையை கேட்டு அதன்படி நடப்பவர்களே என் தாயும் சகோதரன் என்று சொல்லும்போது அந்த அன்னையினுடைய மனது எவ்வாறு இருந்திருக்கும்? மகனை காண ஆவலோடு ஓடி வந்த அந்த தாய், மீட்பின் பயணத்திலே உடன் நடந்து கொண்டிருக்கக்கூடிய தாய், இறையரசை கட்டி கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய மகனுடைய அந்த பாதையிலே உடன் நடந்து கொண்டிருக்க தாய், தன்னுடைய மகனுடைய சொற்களை கேட்டபோது அந்த தாய்க்கு எப்படி இருந்திருக்கும்? ஆனாலும் உடன் நடந்து கொண்டிருக்கிறாள். அதோடு நின்று விட்டதா? கல்வாரி பயணத்தில் 4வது ஸ்தலத்தில் அன்னை மரியாள் இயேசுவை சந்திக்கிறாள். தனித்து விடப்பட்ட இயேசு கொடுமையான ஒரு வலியை தாங்கிக் கொண்டு பாரமான சிலுவையை ஏற்றுக்கொண்டு நடந்து சென்று கொண்டிருக்கும் போது அங்கு அன்னை மரியாள் சந்திக்கிறாள். மகனே, வென்று வா, உன் பயணத்திலே நான் உடன் நடக்கிறேன், உன் சிலுவை பாதையிலே நான் உடன் நடந்து வந்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு ஆறுதலான வார்த்தை அங்கு வைக்கிறாள். அதோடு முடிந்தது அவருடைய பயணம், உடனிருத்தல். மீண்டுமாக சிலுவையிலிருந்து குத்தி கிழிக்கப்பட்ட இயேசு இறந்த அந்த உடலை அவருடைய மடியிலே கடத்தும் போது அங்கு அன்னை மரியாள் எடுக்கிறார். அதோடு முடிந்து விட்டதா? இல்லை. இயேசு உயிர்த்த பின், இயேசு உயிர்த்து விட்டார் என்ற செய்தியை அறியாமலும் பயத்திலும் மேல் மாடியிலே இருந்த அப்போஸ்தலரோடு அவரும் உடன் இருக்கிறார். அன்னை மரியாளோடு உடன் இருந்த பயணத்தை நாம் பார்க்கும்போது மீட்பின் திட்டத்தில் மிக ஒரு அருமையான ஒரு பயணமாக இருக்கிறது. அன்னை மரியாள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன? மிக ஒரு ஆழமான செய்தி என்ன? எங்கு நீங்கள் நிறை கொண்டு வர வேண்டுமோ, எங்கு நீங்கள் மகிழ்ச்சி கொண்டு வர வேண்டுமோ, எங்கு நீங்கள் சமாதானம் கொண்டு வர வேண்டுமோ அதற்கு நீங்கள் உடன் இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் இன்னொரு வார்த்தை கூட உண்டு, அக்கம்பனிமெண்ட் என்று சொல்வார்கள். உடன் நடக்க வேண்டும், உடலோடு இருக்க வேண்டும், ஆன்மாவோடு இருக்க வேண்டும், இயங்கிக் கொண்டு இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நிறை கொண்டு வர முடியும், அப்பொழுதுதான் மகிழ்ச்சி கொண்டு வர முடியும். அன்னை மரியாளுடைய பயணம் ஒவ்வொரு நிலையிலும் நாம் பார்க்கும்போது அழகாக உடன் நடந்து கொண்டிருக்கிறாள் இயேசுவோடு. அதனால் என்ன நிகழ்ந்தது? அவளுக்கு குறை தெரிய வருகிறது. உணர்ந்து கொண்டிருக்கிறாள். உடன் இருக்கும்போது உணர்ந்து கொண்டே இருக்கிறார். இயேசு தொலைந்து விட்டார் என்று உணர்வு வருகிறது. 12 வயதிலே இயேசு உடன் நடந்து கொண்டிருக்கும் போது இயேசுனுடன் இல்லை என்று உணர்வு வருகிறது. அதை ஊதி பெரிதாக்கவில்லை. என் மகனக்கானா, என் மகனக்கானா, என் மகனக்கானா என்று குய்யோ முறையோ என்று கத்தவில்லை. உணர்ந்த தாய் தேடுகிறாள். அடுத்ததாக திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்ற ஒரு குறையை உணர்கிறாள். 3வதாக மகனை தேடி சென்றபோது மகன் இன்னும் வரவில்லையே, அவன் சாப்பிட்டானா, சாப்பிடவில்லையா, அவன் உறங்கினானா, உறங்கவில்லையா என்ற அந்த ஒரு நிலையை உணர்ந்தவளாக இருக்கிறார். சிலுவையிலே தனியாக என் மகன் நடந்து செல்கிறானே, அவன் உடன் நடந்த அப்போஸ்தலர் அவனை விட்டு சென்று விட்டார்களே, நான் அங்கு இருக்க வேண்டும் என்று அவள் அங்கு செல்கிறார். அந்த ஒரு உணர்வு அவளுக்கு கிடைக்கிறது. என்னுடைய மகனை நான் தான் சுமக்க வேண்டும், என்னுடைய கருவயிற்றிலே நான் சுமந்தேன், இன்று நான் அவனுடைய உடலை நான் சுமக்க வேண்டும் என்று சிலுவையின் அடியிலே அவள் தன்னுடைய மகனுடைய உடலை தாங்கிக் கொண்டிருக்கிறார். மீண்டும் அப்போஸ்தலர்கள், அவருடன் நடந்த அப்போஸ்தலர்கள் இன்று அவரை விட்டு சென்று விட்டார்கள். மீண்டுமாக எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் மேல் மாடியிலே. அங்கும் அவர்களுக்கு ஆறுதலாக உடன் இருக்கிறார். அவருடைய குறையை உணர்ந்தவளாக இருக்கிறார். இவர்கள் தனித்து விடப்பட்டிருக்கிறார்கள், இவர்களோடு நான் இருக்க வேண்டும் என்ற உணர்வு கொண்டவர் தாயாக அங்கு இருக்கிறார். இதெல்லாம் அவள் உணர்ந்திருந்த தருணங்கள். உடனிருந்தால், உணர்ந்திருந்ததால் வரக்கூடிய அடுத்த நிகழ்வு என்ன?
நிறை கொணர்தல். எவ்வாறு நிறை கொணர்ந்தால்? இயேசு துடுக்காக பதில் சொன்னபோது 12 வயதில், ஏன் என்னை தேடினீர்கள்? என் தந்தையின் இல்லத்தில் நான் இருக்க வேண்டும் என்று சொன்னபோது அதை மனதில் இருத்தி தியானித்து கொண்டிருந்தாள். மனதில் இருத்தி தியானித்ததால் இயேசுக்கு நிகழ்ந்த நிகழ்வு என்ன? அவர் தாய் தந்தையரோடு நாசரேத்திற்கு திரும்பி சென்று அங்கு அவர்களுக்கு பணிவிடை புரிந்து வாழ்ந்தாள் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக இயேசு தன்னுடைய பொது வாழ்க்கை ஆரம்பித்த போது நடந்த இந்த கானாவூர் திருமண நிகழ்வு, அன்னை மரியாள் இந்த பிரச்சனையை கொண்டு வைத்த போது, இயேசுவால் செய்ய முடியும் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையோடு அவரிடம் கொண்டு சேர்த்த போது அவர் சொன்ன பதில் என்ன? எனது நேரம் இன்னும் வரவில்லை என்று சொன்ன இயேசு, விளிம்பு வரை தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். எடுத்து கொண்டு போய் பந்தி மேற்பார்வையாளரிடம் கொடுங்கள் என்று சொல்கிறார். தண்ணீரானது திராட்சை ரசமாக மாற்றப்படுகிறது. குறையானது அங்கு நிவர்த்தி செய்யப்படுகிறது. மேலுமாக, நான் உன்னோடு இருக்கிறேன், உன்னுடைய பொது வாழ்க்கையிலே நீ தனித்து விடப்படவில்லை, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற ஒரு ஆழ்ந்த ஒரு விசுவாசத்தையும் ஆழ்ந்த ஒரு செய்தியும் தன் மகனுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். நீ தனியாக நடக்கவில்லை, நான் உடன் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று சிலுவை பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறார். அந்த சிலுவை பாதையிலே உடன் நடந்ததால் நமக்கு கிடைத்த ஒரு பயன் என்ன? இதோ உன் தாய் என்று அவருடைய தாயை நமக்கு தாயாக கொடுத்திருக்கிறார் இயேசு. அந்த மேல் மாடியிலே அவர்கள் அப்போஸ்தலர்களும் அவருடைய சீடர்களும் பயந்து ஒடுங்கி கடந்தபோது, அன்னை மரியாள் அங்கு இருந்தபோது அவர்களோடு ஜெபித்து கொண்டிருந்த போது என்ன நிகழ்ந்தது? தூய ஆவியானவர் அங்கு இறங்கி வருகிறார். ஆக உடன் இருக்கும்போது, குறை உணரும் போது அங்கு மகிழ்ச்சியும் சமாதானமும் அன்பும் ஊற்றெடுக்கிறது, பெருகி வழிகிறது என்ற ஒரு செய்தியை அன்னை மரியாளுடைய வாழ்க்கையிலே எல்லா நிலையிலும் நாம் காண முடியும். இவ்வாறு வாழ்ந்த அன்னை மரியாள் உங்களுக்கும் எனக்கும் சொல்லக்கூடிய செய்தி என்ன? கிறிஸ்தவளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வெறுமனே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு உப்புச்சப்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிடிப்பில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறை கொணர முடியாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குறைபட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்களாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இந்த நிலை? அன்னை மரியாளை தாயாக பெற்றிருக்கிறோம். மீட்பராம் இயேசுவை நாம் பெற்றிருக்கிறோம். நமக்காக நம் சிலுவையை ஏற்றுக்கொண்ட, நம் பாவங்களுக்காக சிலுவையை ஏற்றுக்கொண்ட அந்த மீட்பருடைய வழியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா என்ற ஒரு கேள்விதான் இன்றைய வாசகமும் அன்னை மரியாளுடைய வாழ்க்கையும் நமக்கு முன்வைக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அன்னை மரியாளுடைய உடனிருத்தல், அன்னை மரியாளுடைய உணர்ந்திருத்தல், அன்னை மரியாளுடைய நிறை கொணர்தல் இன்று நமக்கு நம் வாழ்க்கைக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவாக இருக்கும்? முதலாவதாக, நாமும் உடன் இருக்க அழைக்கப்படுகிறோம். ஒரு குடும்பத்தில் தாயாக தந்தையாக, பெற்றோராக பிள்ளையாக, அண்ணனாக தம்பியாக, தங்கையாக, அக்காவாக, பாட்டியாக, தாத்தாவாக உடன் இருக்க வேண்டும். ரிமோட் கண்ட்ரோலில் இயக்கக்கூடாது. நான் அங்கிருந்து கொண்டு இயங்கிக் கொண்டிருப்பேன், இல்லை, உடன் இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், இந்த கதையானது பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு முறை ஒரு மகனானவன் தன் தந்தையிடம் கேட்கிறான், தந்தையே, இன்று நீங்கள் அலுவலகத்திற்கு செல்லவில்லை என்றால், ஆஃபீஸ்க்கு போகலைன்னா உங்களுக்கு இன்றைக்கி எவ்வளவு நஷ்டம் என்று கேட்கிறான். அதற்கு சொல்கிறார், எனக்கு 1500 ரூபாய் நஷ்டமாகும் என்று சொல்கிறார். உடனே ஓடி சென்று தன்னுடைய சேமிப்பு உண்டியலை எடுத்து வந்து அதை கொட்டி எண்ணி பார்த்தபோது 1200 ரூபாய் இருந்தது. தந்தையே, எனக்கு ஒரு 300 ரூபாய் கடனாக கொடுங்கள், நான் பிறகு தருகிறேன் என்று சொல்கிறார். எதற்கு உனக்கு 300 ரூபாய்? கொடுங்களேன், நான் பிறகு சொல்கிறேன் என்று அவரிடம் 300 ரூபாய் வாங்கி கொண்டு தன்னுடைய சேமிப்பு பணமான 1200ஐயும் சேர்த்து 1500ஐ கொண்டு வந்து தன் தந்தையிடம் கொடுத்து, தந்தையே, இதோ 1500, உங்களுக்கு ஏற்படக்கூடிய நஷ்டம், இன்று ஒரு நாள் உங்களுடைய அலுவலகத்திற்கு விடுமுறை கொடுத்துவிட்டு என்னுடன் இருங்கள் என்று கேட்கிறதாக ஒரு கதை ஒன்று இருக்கிறது. இதுதான் உடனிருத்தல். எவ்வளவு சம்பாதித்தாலும் 1500 ரூபாய் ஒவ்வொரு நாளும் நான் சம்பாதித்தாலும் என் குடும்பத்திற்காக தான் நான் சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்திற்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், என் குடும்பத்திற்காக தான் ஓடாக உழைத்து கொண்டிருக்கிறேன் என்று நாம் பல வேளைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எதற்காக செய்கிறோம்? ஏன் செய்கிறோம்? இந்த குழந்தைகள் உணர்ந்திருக்கிறதா? அந்த குழந்தை, அந்த மாணவன், அந்த மகன் சொன்னது போல, தந்தையே, நீங்கள் என்னோடு இருங்கள், அதுதான் முக்கியம். இவ்வளவும் சம்பாதித்து விட்டு நீங்கள் என்னோடு இல்லை என்றால் அதனுடைய பயன் என்ன என்று கேட்பது போல அந்த மகனுடைய ஒரு கேள்வி அமைகிறது. இதைத்தான் அன்னை மரியாள் சொல்கிறாள். நீங்கள் எங்கு வேணாலும் போங்கள், எதை வேண்டுமானாலும் செய்யுங்கள். எதற்காக செய்கிறீர்கள்? ஏன் செய்கிறீர்கள்? உங்கள் மகனோடு இருக்கிறீர்களா? உங்கள் மகளோடு இருக்கிறீர்களா?
உங்கள் மனைவியோடு இருக்கிறீர்களா, உங்கள் கணவனோடு இருக்கிறீர்களா, உங்கள் குடும்பத்தோடு இருக்கிறீர்களா? இல்லை என்றால் எல்லா வேலையிலும் வேலை வேலை என்று முடங்கி கிடக்கிறீர்களா? யாரோடு உடன் இருக்க வேண்டுமோ அவர்களோடு உடன் இருக்கிறீர்களா என்று முதல் கேள்வியை அன்னை மரியாள் இன்று வைக்கிறார். ஆக நாம் செய்ய வேண்டியது என்ன? நம் குடும்பத்தோடு உடன் இருக்க வேண்டும். குடும்பத்திற்கென்று நான் நேரத்தை ஒதுக்க வேண்டும். என் குடும்பத்தில் உள்ளவர்களோடு நான் நேரத்தை செலவிட வேண்டும். அவர்களுடைய குறையை நிவர்த்தி செய்ய நான் அவர்களோடு உடன் இருக்க வேண்டும் என்று முதல் செய்தி. மேலுமாக நண்பர்கள், பல வேளைகளில் நண்பர்கள் உடன் இருப்பார்கள். பல வேளைகளில் இப்பொழுதெல்லாம் சோஷியல் மீடியா வந்துவிட்டது. வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர் என்று வந்துவிட்டது. இதிலெல்லாம் தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் உடன் இருப்பதில்லை. நண்பர்கள் 3-4 பேர்கள் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள், ஆனால் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வதில்லை. மாறாக ஒருவருக்கொருவர் தங்களுடைய தொலைத்தொடர்பு சாதனம் மூலமாக செல்போன் வழியாக மற்றவர்களோடு செய்தியை பரிமாறிக்கொள்கிறார்கள். உடன் இருக்கிறார்கள், ஆனால் இயங்கிக் கொண்டிருக்கவில்லை. இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் வேறு ஒருவனோடு தொலைத்தொடர்பு சாதனங்களில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இன்று நடக்கக்கூடிய பிரச்சனைகள். இதனால் வரக்கூடிய தொல்லைகள் என்ன என்று பார்த்தோம் என்றால், குடும்பத்திலே ஆசீர்வாதம் இல்லை, நட்பிலே உண்மை இல்லை, நிறைய பிரச்சனைகள் ஆலமரமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அதனால் அன்னை மரியாள் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, உடன் இருங்கள், இயங்கிக் கொண்டிருங்கள், உங்களோடு இருப்பவர்களோடு இயங்கிக் கொண்டிருங்கள். அவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கும் போது உங்களுக்கு குறை தெரிய வரும். அந்த குறை தெரிய வரும்போது ஊதி பெரிதாக்காதீர்கள். நமது பிரச்சனை, நமது குடும்பத்தினுடைய பிரச்சனை நம் குடும்பத்தோடு இருந்து போகவிட்டும், பேசி தீர்த்து கொள்வோம். நமது குடும்ப பிரச்சனை பிற இடங்களில் எடுத்து சென்று ஊதி பெரிதாக்க வேண்டாம். நட்புக்குரிய பிரச்சனைகள் நண்பர்களுடைய பேசி தீர்த்து கொள்வோம். மாறாக அதை வெளியே எடுத்து சென்று அதை அசிங்கப்படுத்த வேண்டாம். இந்த குறை களையக்கூடிய ஒரு நிகழ்வுக்கு நாம் குறையை ஊதி பெரிதாக்க வேண்டாம். யாரிடம் எடுத்து செல்ல வேண்டும் என்று சொல்வார்கள். அதான் சொல்வார்கள், லார்ட் டென்னிசன் அழகாக சொல்வார், மோர் திங்ஸ் ஆர் ராட் பை ப்ரேயர் தென் தி வேர்ல்ட் ட்ரீம்ஸ் ஆஃப். இந்த உலகம் இயலாது என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் ஜெபத்தால் மட்டுமே கைகூடும் என்று லார்ட் டென்னிசன் அழகாக சொல்லுவார். ஆக ஜெபத்திற்கு நாம் எடுத்துச் செல்வோம். எல்லா பிரச்சனைகளையும் ஜெபத்திற்கு எடுத்துச் செல்வோம். அன்னை மரியாள் எவ்வாறு காணா ஒரு திருமணத்தில் தன்னுடைய பிரச்சனை அல்ல, அந்த குடும்பத்தினுடைய பிரச்சனையை இயேசுவிடம் எடுத்துச் சென்றாலோ, இறைமகனிடம் எடுத்துச் சென்றால், அதே போல நாம் சந்திக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளும் குடும்பத்திலும் நட்பிலும் நாம் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் இறை இயேசுவிடம் எடுத்துச் செல்வோம், ஜெபத்திற்கு எடுத்துச் செல்வோம். அங்கே எல்லாம் இறைவனால் கைகூடும். அங்கே எல்லாம் நிவர்த்தி செய்யப்படும். அங்கே அன்பும் மகிழ்ச்சியும் சமாதானமும் அருளும் குடிகொண்டிருக்கும், நிரம்பி வழியும் என்ற ஒரு அழகான ஒரு செய்தியை இன்று அன்னை மரியாள் நமக்கு கொடுக்கிறார். அனைவருமாக கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். அன்னை மரியாளுடைய பராமரிப்பு இன்று நமக்கு சொல்லக்கூடிய செய்தியை உள்வாங்குவோம். அதை வாழ்க்கை முறையாக மாற்ற இறைவனிடம் நம் ஜெபத்தை எடுத்துச் செல்வோம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய தகப்பனே, எங்களை படைத்தவரே, பராமரிப்பவரே, பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருப்பவரே, நீர் எங்களுக்கு கொடையாக கொடுத்த அன்னை மரியாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அன்னை மரியாள் எவ்வாறு காண ஒரு திருமணத்திலே நிறை கொணர உடனிருந்தாலோ உணர்ந்திருந்தாலோ, அதே போல நாங்களும் எங்கள் குடும்பத்திலே அன்பும் மகிழ்ச்சியும் சமாதானம் கொண்டு வர, நாங்களும் உடனிருக்க, இயங்கிக் கொண்டிருக்க, குறை உணர, அதை ஊதி பெரிதாக்காமல் நிவர்த்தி செய்ய, உம்மிடம் அந்த குறையை கொண்டு வந்து சேர்த்து, உம்மால் கூடும் எல்லாம் கூடும் என்ற ஆழ்ந்த விசுவாசத்தோடு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்றி அமைத்து கொள்ள எங்களுடன் இருந்து எங்களை ஆசீர்வதித்தருளும். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.